الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أَوَلَمْ نُعَمِّرْكُم مَّا يَتَذَكَّرُ فِيهِ مَن تَذَكَّرَ وَجَاءَكُمُ النَّذِيرُ. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் சென்ற சில மாதங்களாக குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்தோம். உலகத்திற்கு மனிதன் பிறந்து வருகிறான், அதே போன்று உலகத்தை விட்டு இறந்து செல்கிறான். பிறப்பை பற்றி சிந்தித்த நாம் இறப்பை பற்றியும் மரணத்தை பற்றியும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். அங்கு சில சஹாபாக்கள் சப்தமிட்டு சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். சற்று அவர்களுடைய பேச்சுவார்த்தை அது நகைச்சுவையாக அமைந்தது. அதனால் அவர்கள் வாய்விட்டு சிரித்துக் கொண்டிருப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள்: அம்மா, இதோ தெரிந்து கொள்ளுங்கள், அன்னக்கும் லவ் அக்ஸர்தும் திக்ர ஆதிமில் லத்தாத், இன்பங்களை எல்லாம் துண்டிக்கக்கூடிய ஒரு செய்தியை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் அதை நினைத்து பார்த்திருந்தால் உங்களை இப்பொழுது நான் எந்த நிலையில் பார்க்கிறேனோ அப்படி நான் பார்த்திருக்க மாட்டேன். ரொம்ப ஜாலியா சிரிச்சு விளையாடிட்டு இருக்கீங்களே, இந்த மாதிரி என்னால பார்க்க முடியாது. நீங்கள் இன்பங்களை எல்லாம் துண்டிக்கக்கூடிய மரணத்தை நினைத்து பார்ப்பார். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள்: இன்பங்களை துண்டித்து விடக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைத்து பாருங்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள்: ஏன் நான் இதை சொல்கிறேன் தெரியுமா? லம் யத்தி அலல் கப்ரி யௌமுன் இல்லா தகல்லம ஃபீஹி, கபர் ஒவ்வொரு நாளும், அது சந்திக்கின்ற ஒவ்வொரு நாளும் கபர் பேசிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அன பைத்துல் குர்பா, நான் அந்நிய வீடாக இருக்கின்றேன், நான் அறிமுகம் இல்லாத வீடாக இருக்கின்றேன். சில நபர்களுக்கு புதிய இடத்துல போய் படுத்தா தூக்கம் வராது. புதிய இடத்துல படுத்தா எனக்கு தூக்கம் வராது. எங்க வீட்டுக்கு போய் தூங்கினா என் பெட்ரூம்ல என் பெட்ல என் தலானில படுத்தாதான் தூக்கம் வரணும். கபரு நம்மளை பார்த்து டெய்லி சொல்லுதான், நான் அன பைத்துல் குர்பா, நீ இதுக்கு முன்னாடி இங்க வந்து படத்தெல்லாம் பார்த்தது இல்லை, நான் அறிமுகம் இல்லாத வீடு. அது சொல்கிறது அன பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடு. சில பேர் இப்படி இருப்பாங்க, தனியா படுத்தா தூக்கம் வராது, யாராவது கூட இருக்கணும். தனியா வீட்டுல இருக்க மாட்டாங்க, மனைவி இருக்கணும், இல்ல பிள்ளைங்க இருக்கணும், யாராவது. தனியா நான் படுக்க மாட்டேன், தனியா படுத்தா தூக்கம் வராது, கபர்ல போய் தனியா தான் இருக்கணும். இது அறிமுகம் இல்லாத வீடு, நான் தனியாக இருக்கின்றேன். அனபைத்து துரா, நான் மண் வீடாக இருக்கிறேன். உலகத்துல டைல்ஸ போடுங்க, மார்பிள போடுங்க, ஏசிய போடுங்க, என்னென்னமோ போடுங்க, கடைசியில போய் சேர்ற இடம் கபரு. அந்த கபரு சொல்கிறது அனபைத்து துரா, நான் மண், வெறும் மண். அந்த மண்ணில் என்ன இருக்கும் தெரியுமா? அது அடுத்து சொல்கிறது அனபைத்து தூத், நான் புழுக்களின் வீடாக இருக்கிறேன். கொசு லேசா கடிச்சா தூக்கம் மாட்டேன். ஒரு கொசு கடிச்சிட்டா போதும், ஏசி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் மூடிட்டு அப்படி பார்ப்பாங்க, ஒரு கொசு ரெண்டு கொசு சுத்திட்டு இருக்கும்,
ஒரு கொசு சுத்துது, அந்த பேட் எடுத்துட்டு போய் அப்படி அடிப்பாங்க. அந்த 2 கொசுவை கதையை முடிச்சுட்டு தான் இவரு தூங்குவார். ஆனால் கபரு தினந்தோறும் பேசுகிறது, நான் தனிமையின் வீடு, நான் அறிமுகம் இல்லாத வீடு, நீங்கள் இதுவரை இங்கு பார்த்து பழகியதில்லை, ஆனால் வந்துத்தான் ஆக வேண்டும் என்று தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறது கபரு. அந்த கபரு வாழ்க்கையை சற்று நினைத்து பாருங்கள், அந்த மரணத்தை சற்று நினைத்து பாருங்கள். நீங்கள் அந்த மரணத்தை நினைத்து பார்த்தால் நீங்கள் இப்படி கேளிக்கையில் ஈடுபட மாட்டீர்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒரே சதா விளையாட்டு, ஒரே ஜோக்கு, ஒரே நகைச்சுவை. செல்போன் வந்ததுல இருந்து ஜோக்கா பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது. சொல்றாங்க, இப்படி எல்லாம் நீங்கள் நேரத்தை கழிக்க மாட்டீர்கள். மரணம் ஒன்றை நினைத்து பாருங்கள். மரணம் வந்து விட்டால் என்னவாகும் தெரியுமா? உங்களால் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் படுத்த படுக்கையாக இருந்தீர்கள், உங்களுடைய உடல் அசையாது. உங்களை குளிப்பாட்டுவார்கள், உங்களால் குளிக்க முடியாது. ஆடை போட்ட ஆடை நஜீஸாக ஆகிவிடும். கசப் மாற்றுவது என்று சொல்வார்கள். இந்த வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் என்ன? கசப் மாற்றுவது, கசப் மாற்றுறதுன்றாங்களேன்னு. கசப் மாற்றுவது எந்த மொழியிலுமே அர்த்தம் கிடைக்கல. கடைசியில பார்த்தா தமிழ் தான். கசப்பு, அது அசுத்தமாகி விடுகிறது. அந்த கசப்பை மாற்றுவது, அவ்வளவுதான். ரூஹ் போயிடுச்சுன்னா உடல் கசப்பாகிவிடும். அந்த கசப்பை மாற்ற கூட முடியாது, கசப்பை மாற்ற முடியாது. வந்து மாற்றி விடுவாங்க. ஒளி செய்ய முடியாது, ஒளி செய்ய வைப்பார்கள். நடக்க முடியாத நம்மை தூக்கி கொண்டு வருவார்கள், தூக்கி கொண்டு வருவார்கள். நாம் தொடமாட்டோம். அதனாலதான் சில பள்ளியில் இப்படி எழுதி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு தொட வைக்கப்படுவதற்கு முன்பே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். தூக்கிட்டு வருவாங்க. வரவங்களா எப்படி போறாங்க தெரியுங்களா? இப்பெல்லாம் எப்ப ஜனாசா எடுப்பாங்க, கொஞ்சம் லேட்டா எடுக்கட்டுமே, ஹதீஸ்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. மையத்தை சீக்கிரம் எடுக்கணும், ஏன்னா இவர் சீக்கிரம் போகணும். மையத்தை சீக்கிரம் எடுக்க வேண்டும் தான் உண்மை. ஆனால் இன்றைய நிலை என்ன தெரியுமா? மையத்தை தூக்கிட்டு போறது கூட ஆள் கிடையாது. சரியா? எல்லாத்தையும் பைக், எல்லாத்தையும் காரு, வராங்க, அப்படி பாக்குறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. கடைசியில ஜனாசா எடுக்கும் போது யாருமே இல்லை. அதனாலே வண்டி பிடிச்சிடுறாங்க, தூக்கிட்டு எல்லாம் போறதுக்கு ஆள் இருக்காதுப்பா. எல்லாம் அப்படி பார்க்க வேண்டியது, அப்படி தலையை காட்டுறது, அப்படி போய்கிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். எப்ப சீக்கிரம் கபரஸ்தான்ல சீக்கிரம் போயிட்டு என்ன இவ்வளவு நேரம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்பாங்க. என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்? 1008 வேலை இருக்கு, எல்லா வேலையும் விட்டுட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். நம்மை தனிமையில் விட்டு விட்டு சென்று விடுவார்கள். நெருங்கிய உறவுகள் கூட நம்மோடு வரமாட்டார்கள். கணியத்துக்குரியவர்களை, இப்பொழுதெல்லாம் மையத்திற்காக அழுவது கூட குறைவாக ஆகிவிட்டது. நாம் தனியாக செல்ல வேண்டும். அந்த மரணத்தை சற்று நினைத்து பாருங்கள். இன்று நடைபெறுகின்ற கேளிக்கைகள், களியாட்டங்கள், விளையாட்டுகள், அநீதங்கள், அநியாயங்கள் அனைத்துமே மரணத்தை மறந்து செய்யக்கூடிய செயல்கள். பைக்ல ஒருத்த வேகமா போறான், எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். அவன் அடிச்சு செத்துருவான்றது அவனுக்கு தெரிஞ்சா போவானா? ஒண்ணுமே இல்லை. ஒரு சட்டார் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா முடிஞ்சது, அதோட கதை. அதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், என்ன வேணாலும் ஆட்டம் போடலாம், மரணம் வந்து விட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. யூதர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், இஸ்அல் உனக்கு அனி ரூஹ். ரூஹ் என்றால் என்ன? ரூஹ் என்றால் என்ன? உலகத்தில் யாருமே பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. ரூஹ் என்றால் என்ன? நம்ம சின்ன குழந்தைய கூப்பிட்டு சில சமயம், கண்ணு எங்க இருக்குமா, கண்ணு அப்படின்னா கரெக்டா காமிக்கும். மூக்கு எது மூக்குல வைக்கும், வாய் எது கரெக்டா வைக்கும், காது எது கரெக்டா வைக்கும். சூப்பர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தைய கூப்பிட்டு உயிர் எங்க இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நம்ம கிட்டயே கேட்டா என்ன சொல்லுவோம்? உயிர் எங்க இருக்கு? உயிரை காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அது இருக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது. சூரத்துல் வாக்கியாவில் அழகாக அல்லாஹ் சொல்வான், வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன் ஃபலௌலா இதா பலகத்தில் ஹுல்கூம் வஅன்தும் ஹீனஇதின் தன்துரூன். ஒருவருடைய ரூஹ் அவருடைய தொண்டை குழியை எத்தி விட்டால், ஒருவருடைய ரூஹ் உங்களுடைய பாசமானவர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மனைவிக்கு கணவனுடைய ரூஹ் செல்கிறது, அல்லது ஒரு கணவனுக்கு ஒரு மனைவியின் ரூஹ் செல்கிறது. ரூஹ் பிரிகிறது, தொண்டை குழியை ஏற்று விட்டது, கர்கரா என்று சொல்வார்கள். ரூஹ் செல்ல ஆரம்பிக்கிறது. டாக்டர் சொல்றாங்க, ரூஹ் போக போகுது,
அப்படியே வீசிங், நுரையீரல் ஃபெயிலருன்னுவாங்க, ஹார்ட் அட்டாக்னுவாங்க, ஏதாவது ஒரு டாக்டர் சொல்லுவாங்க. அது தொண்டை குழியை ஏற்றி விட்டது. கர்கரா. நான் இன்ஷா அல்லாஹ் அந்த ரூஹு போகும்போது என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, நமக்கு ரூஹு பிரிகிறது என்று நமக்கே தெரிந்தால் என்ன செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லுவோம். அதுல இப்படி ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? நான் அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன். சில பேருக்கு ரூஹ் இங்க வந்து நின்றோம், போகாது, சக்கராத்திலேயே இருக்கிறாருன்னு. அதற்கு என்ன செய்கிறார்கள் தெரியுமா? செய்யக்கூடாத ஒன்றை செய்கிறார்கள். ரொம்ப நேரம், அதான் ஐசியூ வார்டுல ஒரு நாளைக்கு மேல இருந்துட்டா 25,000 ரூபாய். அதனால என்ன செய்வாங்க தெரியுங்களா? சில்லறை எல்லாம் எடுத்து போட்டு தண்ணியை ஊத்தி கலக்கி அந்த தண்ணியை கொண்டு போய் என்ன செய்யறாங்க, தொண்டைக்குழியில ஊத்துறாங்க மையத்துக்கு. ஏன்னா காசு ஆசை, அதனால ரூமுக்கு போக மாட்டேங்குதுன்னு நினைச்சுக்கிட்டு. என்ன அநியாயம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? அந்த சில்லறை காசை குலுக்கி காசை கழுவி அந்த தண்ணியை மையத்து வாயில ஊத்துனா என்ன நினைச்சுக்கிறாங்க? இந்த பணத்தை ஆசையினாலதான் ரூஹ் வெளியில போக மாட்டேங்குது. அந்த சில்லறை எல்லாம் கழுவி தண்ணியை ஊத்துன வாயில ஊத்துனா ரூஹ் போயிடும் நினைச்சு இப்படி செய்யறாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த ரூஹ் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி ரூஹ் தொண்டை குழிக்கு வந்து விட்டால் உங்களால் என்ன செய்ய முடியும்? மிக பாசமானவர், மிக அன்பானவர், தந்தையின் உயிர் செல்கிறது, மகனின் உயிர் செல்கிறது, மகளின் உயிர் செல்கிறது, தாயின் உயிர் செல்கிறது. என்ன செய்ய முடியும்? பெரிய டாக்டர் என்ன செய்ய முடியும்? சுத்தி நின்று கை கட்டி பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்றாங்க. உங்களால் பார்த்து கொண்டிருக்க முடியும். செல்கின்ற உயிரை யாராலும் கட்டி போட முடியாது. பார்த்துக்கிட்டு இருக்கலாம் எப்படி ரூஹ் போகுதுன்னு, அவ்வளவுதான் செய்ய முடியும். அந்த ரூஹ் என்ன யாராலும் செல்ல முடியாது. அல்லாஹ் பதில் சொன்னான், குளிர் ரூஹு மின் அம்ரி ரப்பி. நபியே, ரூஹ் என்றால் என்ன தெரியுமா? என்னுடைய கட்டளை என்று சொல்லுங்கள். அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னுடைய கட்டளை. இரு என்றால் இருக்கும், வந்து விடு என்று சொன்னால் வந்துவிடும். அல்லாஹ்வின் கட்டளை வந்துவிட்டால் அந்த ரூஹ் யாருக்காக வேண்டியும் அது பிந்தவும் பிந்தாது, முந்தவும் முந்தாது. நீங்க சொல்றது நோக்கம் பிந்தாது என்பதுதான். அது சேர்த்து அப்படியே என்ன சொல்லுவாங்க? முந்தாது. முந்தவும் முந்தாது. மரணம் எப்பொழுது வருமோ அப்பொழுது கண்டிப்பாக வந்தே தீரும். யாருக்காக வேண்டியும், எப்பேற்பட்ட நபருக்காக வேண்டியும், எப்பேற்பட்ட சேவையை செய்து கொண்டிருந்தால் கூட அந்த மரணம் யாருக்கும் பிந்தாது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி கொண்டிருக்கிறார்கள். பைத்துல் முகத்தஸை கட்ட வேண்டும் என்று கட்டளை இட்டது அல்லாஹ். அல்லாஹ் தான் கட்ட சொன்னான். ஆனால் அந்த கட்டிட வேலை நிறைவு அடைவதற்கு இன்னும் 1 ஆண்டு காலம் பிடிக்கும். பிரம்மாண்டமான பைத்துல் முகத்தஸ் ஜின்களின் மூலமாக கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஜின்கள் கட்டுகிறது. 1 ஆண்டின் வேலை மீதம் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எப்பவுமே அப்படி வந்தா கம்பீரமா என்ன செய்வாங்க? ஒரு ஸ்டிக், பெரிய ஸ்டிக்கோட வருவாங்க. அந்த ஸ்டிக்கை அப்படியே ஊனி இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வேலை நடக்குதான்னு. ஸ்டிக்கை ஊனி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்காணித்து கொண்டிருக்கின்ற அதே நொடியில் மரணம் வந்து விட்டது. அல்லாஹ் அதை பிற்படுத்தவே இல்லை. நான் தானே பைத்துல் முகத்தஸை கட்ட சொன்னேன், ரூஹ வாங்கினா என்னவாகும் அப்படிலாம் கிடையாது. அவ்வளவுதான், ரூஹ் அப்படியே போயிடுச்சு. ஊன்றிக் கொண்டிருந்தவர்கள் அப்படியே ஊன்றிக் கொண்டு நிற்கிறார்கள். ஜின்கள் வேலை செய்து கொண்டே இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் இதை சொல்கிறான். அப்படியே ஊன்றி பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ரூஹ் சென்று விட்டது. ஏறத்தாழ 1 ஆண்டு அப்படியே இருந்தாங்க. இதுல இருந்து பல படிப்பினைகள். மிக முக்கியமான ஒரு படிப்பினை, நபிமார்களுடைய உடலை மண் தீண்டாது, அப்படியே நிற்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு? அவர்கள் ஊன்றி கொண்டிருந்த அந்த குச்சியை அது கரையான் அரித்தது. ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத மா தல்லஹும் அலா மௌதிஹி இல்லா தாபத்துல் அர்த். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணத்தை நாம் நிர்ணயித்து விட்ட பொழுது ரூஹ் சென்று விட்டது. அந்த ஜின்களுக்கு தெரியாது. அந்த ஜின்களுக்கு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை தாபத்துல் அர்த், அந்த கரையான், அரிக்கக்கூடிய அந்த கரையான் தான் அறிவித்து கொடுத்தது. கட்டையை அரித்த பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் விழுறாங்க கீழே. ஜின்கள் எல்லாம் பேசிக் கொண்டதை அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான்.
நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினைச்சுமே. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போய் ரொம்ப நாள் ஆச்சோ. கரையான் அரித்து குச்சி கீழே விழுகிறது என்றால் எவ்வளவு நாள் இருந்திருப்பார்கள். அந்த கரையான் குச்சை அரித்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உடலை அரிக்கல. அதுதான் நமக்கும் நபிமார்களுக்கும் உள்ள வேறுபாடு. நம்ம மௌத்தா போயிட்டா என்ன செய்யணும் தெரியுங்களா? ஒரு கட்டில தூக்கி பாடியை வச்சு அந்த கட்டிலுடைய 4 கால் அல்லது 6 கால் இருக்கும். அந்த கால்ல அந்த கட்டை காலுக்கு அடியில் என்ன செய்வாங்க? தண்ணியை வைப்பாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்? எறும்பு நம்மளுக்கு அது கடிக்க ஆரம்பிச்சு. உண்மை. மையத்தை அப்படியே கீழே வச்சா நமக்கு தெரியாது, கொஞ்ச நேரத்துல எது கடிக்க ஆரம்பிச்சிடும்? கொஞ்ச நேரத்துல எறும்பு கடிக்க ஆரம்பித்து விடும். அதனால என்ன செய்வாங்க, பாத்திரத்துல எறும்பு ஏறாம இருக்கிறதுக்கு தண்ணியை வச்சு அந்த தண்ணிக்குள்ளதான் அந்த காலை வைப்பாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நிற்கிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான படிப்பினை என்ன தெரியுங்களா? பைத்துல் முகத்தஸ் வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதுல இருந்து என்ன படிப்பினை தெரியுமா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தா போயிட்டாங்க. பைத்துல் முகத்தஸ் வேலை என்ன செய்யல, நிக்கல, நடந்துகிட்டே இருந்துச்சு. நாம் இருந்தால்தான் நடக்கும் என்று எந்த வேலையும் இல்லை. நாம் இருந்தாலும் நடக்கும். நான் போயிட்டா என் மனைவி என்ன செய்வான்? நம்ம தான் அப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கோம். நான் போயிட்டா என் பிள்ளை என்ன ஆவான், நான் போயிட்டா என் பையன் படிப்பு என்ன, எல்லாம் நாம நினைச்சு அல்லாஹ் நாடுனா முடிஞ்சு. நாம போய்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா வேலைகளும் சரியாக நடக்கும். நான் உண்மையை சொல்ல விரும்புகிறேன். சில குடும்பங்கள்ல அத்தா வஃபாத்தாயிடுறாங்க. என்ன தெரியுங்களா நடக்குது? அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்க அத்தா இருந்ததை விட அல்லாஹ் தஆலா எங்களை நல்லதான் வச்சிருக்கான்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? நாம நினைச்சிட்டு இருக்கோம் நாம தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கதை நினைவுக்கு வருகின்றது, எனவே சொல்கிறேன், சொல்லணும்னு நினைக்கல. ஒருத்தன் என்ன பண்ணான்னா, கழுதைக்கு மேல புதி கட்டையெல்லாம் ஏத்திருக்கான். நல்ல நிறைய கட்டைய ஏத்தி பார்த்தா கழுதைக்கு ரொம்ப வலிக்குமே அப்படின்னு இவனுக்கு ஒரு ஃபீலிங். ரொம்ப ஏத்திட்டமே, அதனால என்ன பண்ணிருக்கான், கொஞ்சம் கட்டையை தூக்கி இவன் தலைமையில வச்சுக்கிட்டு இவன் ஏறி கழுதை மேல பண்ணிட்டான். என்ன நினைச்சுக்கிட்டு, பாவம் கழுதை. இப்ப என்ன நினைச்சுக்கிறான், இவன் கட்டையை யாருதான் சுமக்கிறா? நான் தான் சுமந்துகிட்டு இருக்கேன். ஆனா உண்மையில அவனா சுமக்கிறான்? கழுதுதான் சுமக்குது, இவனையும் சேர்த்து சுமக்குது. இந்த மாதிரிதான் நாம தான் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். பைத்துல் முகத்தஸின் வேலை தொடர்ச்சியாக நடந்து கொண்டுத்தான் இருந்தது. நாம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நடக்க வேண்டிய எல்லா வேலைகளும் நடந்து கொண்டே இருக்கும். ஒண்ணுமே இல்லை, செல்போன் ரீசார்ஜ் பண்றோம். 84 நாள் 60 90 நாள் கூட தர மாட்டேங்கிறான். 84 நாள்ல 3 நாளைக்கு முன்னாடியே மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. 2 தினங்களில் மௌத்து வரப்போகுது அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கான். கணியத்திற்குரியவர்களே, இப்படி மெசேஜ் நமக்கும் வருது. அவலன் நுஅம்மிருக்கும் மா யததக்கரு ஃபீஹி மன் ததக்கர வஜாஅக்குமுன் நதீர். அல்லாஹ் நாளைக்கு கேட்பான நம்மளை பார்த்து, ஏன் நல்ல அமல்கள் செய்யவில்லை என்று கேட்பான். அப்படி கேட்கும் போது, உங்களுக்கு நான் எவ்வளவு நீண்ட ஆயுளை தந்திருந்தேன், படிப்பினை பெற்று திருந்தி தொழுகையாளிகளாக நல்ல மனிதராக மாறுகின்ற எவ்வளவு வாய்ப்புகளை கொடுத்திருந்தேன். நீங்க உடனே உங்க ரூஹ எடுத்துடலையே, எவ்வளவு நாள் உலகத்துல இருந்தீங்க, அந்த நாட்களை பயன்படுத்தி இருக்கலாமே. எத்தனை ரமலான் வந்து கடந்து சென்றது, ரமலான் வந்த பரக்கத்தினால் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கலாமே. எவ்வளவு நீண்ட ஆயுளை கொடுத்திருந்தேன், படிப்பினை பெற்று சீர்திருத்தத்தை ஏற்படுத்தி கொள்கின்ற அனைத்து அவகாசத்தையும் கொடுக்கவில்லையா என்று கேட்டுவிட்டு, வஜாஅக்குமுன் நதீர், எச்சரிக்கை செய்யக்கூடியது உங்களிடத்தில் வரவில்லையா என்று அல்லாஹ் கேட்பான். எச்சரிக்கை செய்யக்கூடியது வரவில்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்? நபிமார்கள் அப்படின்னு வைக்கலாம். இப்ப நபிமார்கள் வந்து முடிந்தாகிவிட்டது. அப்ப என்ன கருத்து சொல்றாங்கன்னா, வெள்ளை முடி முளைப்பதுன்றாங்க. வெள்ளை முடி முளைத்து விட்டால் அது என்னவா? எச்சரிக்கை, ஜாக்கிரதை, மரணம் வந்து விட்டது. பல் ஆட ஆரம்பிச்சிடும். இப்பெல்லாம் பல் ஆடி விழுந்தா திருப்பி இன்னொரு பல் போட்டு வந்துடுறாங்க. முடி நிறைச்சா டை அடிச்சிடறாங்க. இதெல்லாம் எச்சரிக்கை. உடன் பிறந்தவர்கள் மரணிப்பது, அண்ணன் மரணித்து விட்டார், தம்பி மரணித்து விட்டார், தன்னோடு பள்ளிக்கூடத்தில் படித்த கிளாஸ்மேட் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஒருத்தரா போய்கிட்டு இருக்காங்க. இந்த உடன் பிறந்தவர்கள், ஒத்த வயது உடையவர்கள், தன்னோடு படித்தவர்கள், தன்னுடைய நண்பர்களின் மரணம் தன்னுடைய மரணத்தை எச்சரிக்கிறது. நீனும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவாய், நினைவில் வைத்துக்கொள். எச்சரிக்கை. என்ன சொல்றாங்க?
அறிவு பரிபூர்ணம் அடைவது. சில பேர் ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி பேசுவாங்க, நிறைய அனுபவம், கரெக்ட், அதுவும் ஒரு எச்சரிக்கைன்றார். உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய அனுபவங்கள் வந்துருச்சு இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கமாலுல் அக்ல், அறிவு பரிபூரணம் அடைவது, அதுவும் மரண எச்சரிக்கை. சொல்றாங்கல்ல, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, எனக்கு அனுபவம் இல்லையா அப்படின்லாம் சொல்றேன். அதுதான் கேட்பான் அல்லாஹ். உனக்கு பரிபூர்ண அறிவை தந்திருந்தேன் அல்லவா, எவ்வளவு ஜனாசாவை பார்த்திருக்கின்றாய், அந்த ஜனாசா தான் எச்சரிக்கை. உங்களுடைய அறிவு முதிர்ச்சி அடைவது எச்சரிக்கை. உங்களுடைய முடிகள் அது வெண்ணிறமாக மாறுவது மரணத்தின் எச்சரிக்கை, முன்னறிவிப்பை செய்து கொண்டிருக்கிறது. கணியத்திற்குரியவர்களே, ஒரு அரபியில் கவிஞர் அழகாக சொல்கிறார், வல் ஹயாத்து மாஹிய, உலக வாழ்க்கை என்ன தெரியுமா, இல்லா கிஸ்ஸத்துன் கஸீரா, உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு சொற்பமானது, எவ்வளவு அற்பமானது என்பதை சொல்லட்டுமா. சொல்லிவிட்டு சொல்கிறார், மினத்துராவி அலத்துராவி இலத்துராவி, முடிஞ்சு. மண்ணிலிருந்து மண்ணின் மீது மண்ணுக்குள், முடிந்தது உன் வாழ்க்கை. மண்ணிலிருந்து வந்தாய், மண்ணுக்கு மேல் இருந்து கொண்டிருக்கிறாய். இலத்துரா, மண்ணுக்குள் சென்று விடுவாய். கிஸ்ஸா கதம், கிஸ்ஸத்துன் கஸீரா, உன்னுடைய வாழ்க்கை சிறிய கிஸ்ஸா. அதற்கு பிறகு என்ன தெரியுமா, சும்ம ஹிசாபுன், பிறகு கேள்வி கணக்கு இருக்கிறது. ஃபஸவாபுன் அவ் இகாப், உனக்கு நன்மையை நீ செய்திருந்தால் சவாப், நன்மையை அடைவாய், இல்லை என்றால் தண்டனையை பெற்றுக் கொள்வாய். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மிக அழகாக இதை சொல்வார்கள், கம் கம் மின் ஸஹீஹின் மாத்த மின் கைரி இல்லத்தின், எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் அப்படியே பாடியை பார்ப்பாங்க, குளிச்சுட்டு பார்ப்பாங்க. சில பாத்ரூம்கள்லாம், பாத்ரூம்குள்ள பெரிய நிலக்கண்ணாடி இருக்கு, அப்படியே ஒரு பாடியை பார்த்துக்கிட்டே குளிக்கிறது, அப்படியே வந்து துடைக்கும் போது அப்படியே பாடியை பார்க்கறது, அப்படியே நான் நல்லா ஆரோக்கியமா இருக்கேன். ஜிம்முக்கு போயிட்டு என்ன செய்யறது, ஜிம் எக்ஸசைஸ் பண்ணும்போது அங்க கண்ணாடி. இதெல்லாம் எதுக்குன்னா அவருடைய பாடியை அவரே பார்த்துக்கிறதுக்கு. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள் எந்த காரணமும் இல்லாமல் மரணித்து விட்டார்கள். ஜிம்முக்கு போனவர் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே மௌத்தா போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக். யாருக்கு மரணம் வராது, அவரு சரியான பாடிங்க, கல் உடம்புங்க, கட்டு உடம்புங்க. எத்தனையோ ஆரோக்கியமானவர்கள், மரணம் அவர்களுக்கு வரும் என்றால் வந்தே தீரும். என்ன காரணம், எந்த காரணமும் சொல்ல முடியாது. அவர்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. கெட்ட பழக்கம் இல்லாடி அடுத்து சொல்றாங்க, ஆனால் எத்தனையோ நோயாளிகள் நோயுடன் வாழ்ந்து கொண்டும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டம். அவர் சொல்வார், எனக்கு சுகர் இருக்கு, எனக்கு பிரஷர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, மனுஷன் இருந்துகிட்டே இருப்பார் ரொம்ப நாள். மரணம் என்பது அல்லாஹ்வின் கைவசத்தில் இருக்கிறது. ரூஹ் அல்லாஹ்வின் கைவசத்தில் இருக்கிறது. அடுத்து சொல்கிறார்கள், வகம் மின் ஃபதன் அம்சா வ அஸ்பஹ அம்சா லாஹிகன், எத்தனையோ வாலிபர்கள் இரவையும் பகலையும் இரவையும் அதிகால பொழுதையும் இரவையும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாகவே கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்ப பார்த்தாலும் ஜாலி, எப்ப பார்த்தாலும் என்ஜாய், எப்ப பார்த்தாலும் சிரிப்பு, இப்படியே இரவும் பகலும் கழிந்து கொண்டிருக்கிறது. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், ஆச்சரியமான செய்தி, வக்கது நுசிஜத் அக்ஃபானுஹு வஹுவ லா யத்ரி, அப்படியே ஜாலியா கழிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் எந்த ஜனாசா துணியிலே அடக்கம் செய்யப்படுவானோ அந்த துணி நெய்யப்பட்டு விட்டது. அந்தோ பாவம் அவனுக்கு தெரியவில்லை. அவன் எந்த துணியில அவனை சுருட்டி அடக்கம் பண்ண போறாங்களோ அந்த துணி ரெடி ஆயிருச்சு, நெய்யப்பட்டு கடை ஷோகேஸுக்கு வந்துருச்சு. ஆனா இவன் ஜாலியா இருக்கு. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், எனவே காலை பொழுதையும் மாலை பொழுதையும் எப்படியோ கழித்துக் கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக வேண்டி கழித்துக் கொள்ளுங்கள், கபரின் வாழ்க்கைக்காக தயார் செய்து கொள்ளுங்கள். எனவேதான் ரூஹ் என்றால் என்ன என்ற கேள்விக்கு ரூஹ் என்பது அல்லாஹ்வின் கட்டளை, அவ்வளவுதான். இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணால். உண்மை என்ன தெரியுமா, கண் பார்க்கவில்லை, கண் மூலமாக ரூஹ் பார்த்து கொண்டிருக்கிறது. கை இருக்கு, ஓங்கி அடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், கையின் மூலமாக அடிக்கவில்லை, கை அடிக்கவில்லை, கை மூலம் ரூஹ் அடிக்கிறது. காலின் மூலமாக நடக்கவில்லை, ரூஹ் தான் நடக்கிறது காலின் மூலமாக. ரூஹ் போயிடுச்சுன்னு வைங்க, கண் இருக்குமா இல்லையா, காது இருக்கும், எல்லாமே இருக்கும், கால் இருக்கும், எல்லாமே இருக்கும்.
சில சமயங்கள்ல மரணிச்சவரை போய் பார்த்தா ரொம்ப திடகாத்தனமா இருப்பாரு, ரொம்ப ஒல்லியா வீக்கா இருக்கிறவருக்கு இன்னும் இவ்வளவு திடகாத்தம் நல்லா இருக்கிறாரு, மூத்தா போயிட்டாருன்னு பார்ப்பாங்க. அவருக்கு கால் நல்லாதான் இருக்கு, ஆனா அந்த கால்ல ரூஹ் இல்லை. ஒருத்தர் ரொம்ப நோயாளி, ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு, ரூஹ் இருக்குது, நடப்பாரு. ரொம்ப கையில ஒண்ணுமே இல்லை, பாடி இல்லை, சதையே இல்லை, அந்த ஒல்லியான கையில ரூஹ் இருந்தா பிடிப்பார். ரூஹின் மூலமாகத்தான் அனைத்து செயல்பாடுகளும். அந்த ரூஹ் சென்று விட்டால் அனைத்தும் சென்று விடும். பட்டம் பதவிகள் எல்லாம் சென்று விடும். பெரிய டாக்டர், பெரிய ஆலிம், என்ன சொல்லுவாங்க, ஹைகோர்ட் ஜட்ஜ், என்ன சொல்லுவாங்க, மூத்த போயிட்டா ஜட்ஜை எப்ப எடுப்பீங்க, மையத்தை எப்ப எடுப்பீங்கன்னு கேட்பாங்க. மையத்தை எப்ப எடுப்பீங்க அதை சொல்லுங்க, கரெக்டா நாங்க டைமுக்கு வந்துட்டு டைமுக்கு என்ன செய்யணும், போகணும். எங்களுடைய வேலைகளை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய வேலை இருக்கு. எப்ப ஜனாசாவை எடுப்பீங்க, கரெக்டா நாங்க வந்துட்டு போனோம். அவ்வளவுதான் கேள்வி. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தன்னந்தனியாக செல்லவிருக்கின்றோம். அந்த மரணத்தை நினைத்து பாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு ஹதீஸில் வருகின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா 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 உகீமத்திஸ் ஸலாத், நீங்க இதா கும்தலிஸ் ஸலாத் ஃபீ ஸலாத்திக, நீ தொழுகைக்காக நின்றால், நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபஸல்லி ஸலாத்தன் முவத்தஇன், ஸலாத்த முவத்தஇன், எப்படி தொழ வேண்டும் தெரியுமா, கடைசி தொழுகை என்று நினைத்து தொழ வேண்டும் என்று சொல்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்வதை போன்று அழகாக சொன்னார்கள், உதுகுருல் மௌத ஃபீ ஸலாத்திக, தொழும் பொழுது நீங்கள் மரணத்தை நினைத்து பாருங்கள். என்ன எப்படி தொழணும் அப்படின்னா, இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து தொழ வேண்டுமா, இதுதான் கடைசி தொழுகை. இப்படியே ஒவ்வொரு செயலும் எடுத்துக்கிறங்க. மனைவியை பார்க்கிறோம், இதான் கடைசியா பார்க்க போறோம்னு சண்டை போடுவோமா சொல்லுங்க பிள்ளைங்கிட்ட. அதனாலதான் உருது கவிஞர் அழகாக சொன்னார், என்னப்பா சண்டை போட்டே நாளை கழிக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறதுக்கே நேரம் இல்லை, कम है फुर्सते जिंदगी, कम है मोहब्बतों के लिए, लोग कहां से लाते हैं वक्त निफरतों के लिए. வாழ்வதே கொஞ்சம் நாள், மனைவி கூட சண்டை, மாமனார் கூட சண்டை, மாமியார் கூட சண்டை, அண்ணன் கூட சண்டை, தம்பி கூட சண்டை. ஃபுர்சத்தே ஜிந்தகி கம் ஹே, வாழ்வே குறைவாக இருக்கிறது. முஹப்பத்தோம் கேலியே, முஹப்பத்தா இருந்துட்டு போறதுக்கே நேரம் இல்லை. லோ கஹா சே லாத்தே ஹே வக்த் நிஃப்ரத்தோं के लिए, சண்டை போடுறதுக்கு எங்கிருந்து தான் நேரம் கிடைக்குதோ தெரியல. கடைசி பார்வை, மனைவியை கடைசியா பாக்குறோம்னு நினைச்சு பாருங்க, பிள்ளைங்களை கடைசியா நான் பாக்குறேன் அப்படின்னு நினைச்சு பாருங்க, எப்படி இருப்போம், வாழ்க்கை சந்தோஷமாக மாறி. கடைசி தொழுகை என்று நினைத்து தொழுதால் அந்த தொழுகை எப்படி ஆகிவிடும். தொழுகையை கடைசி தொழுகை என்று நினைத்து பாருங்கள், அப்படி நீங்கள் கடைசி தொழுகை என்று நீங்கள் நினைத்து தொழுதால் உங்களுடைய தொழுகையை அழகாக ஆக்குவதற்கு மிக தகுதி வாய்ந்தவராக ஆகிவிடுவார். அழகாக தொழுவார். அவ்வளவுதான், இதுக்கு மேல நான் வேற தொழுகையே தொழ முடியாது, அவ்வளவுதான் கடைசி தொழுகை என்று நினைத்து பார்த்து நீங்கள் தொழுங்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், எந்த காரியத்தை செய்தால் அதை சாரி நீங்க சொல்வீங்களோ, தெரியாம செஞ்சிட்டேன்னு சொல்வீங்களோ, அதெல்லாம் விட்டுருங்க. மரணத்தை நினைத்து பார்த்தால் அந்த எல்லா காரியத்தையும் விட்டுருவீங்கன்றாங்க. எந்த காரியத்தை செஞ்சுட்டு தெரியாம சொல்லிட்டேன், தெரியாம பேசிட்டேன், இப்படி சொல்லி இருக்க கூடாது, இப்படி பேசி இருக்க கூடாது, இதை கேட்டிருக்க கூடாது, கேட்டுட்டேன் மன்னிச்சிங்க, அப்படிலாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி எல்லா செயலையும் விட்டுருங்க. மரணத்தை நினைத்து பாருங்கள், அனைத்தையும் நீங்கள் விட்டு விடுவீர்கள். சாரின்னு கேட்கிற மாதிரியே வராதுன்ற. எந்த செயலை செய்தால், எந்த பேச்சை பேசினால் பிறகு மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்போமோ அப்படிப்பட்ட அனைத்தையும் எச்சரிக்கிறேன், விட்டு விடுங்கள் என்று சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்தே தீரும். அந்த மரணம் வந்தால் என்ன செய்து கொள்ள வேண்டும், அதில் மிக முக்கியமான வசியத் செய்ய வேண்டும். வசியத் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்கள்ல. மரணம் வருகின்றவர் என்ன செய்யணும், மரணம் வரும்போது தெரியுமான்னு தெரியும், அதான் பல்லு ஆட ஆரம்பிச்சுன்னா என்ன அர்த்தம், வசியத் செஞ்சிடணும். சொத்தில் 1/3 மௌத்தா போன பிறகு நம்ம நம்ம பேர்ல பள்ளிவாசல்ல பையன் கட்ட மாட்டான், நம்ம பேர்ல மதரசால கட்ட மாட்டாங்க, நாம நமக்கு செஞ்சுட்டு போயிடணும். யாருமே இந்த காலத்துல அது செய்யறது இல்லை. சொத்தில் 1/3 நமக்காக ஒதுக்க வேண்டும்.
வசியத் யாருமே வசியத்துன்னு என்ன தெரியுங்களா? சேர்ப்பிப்பதுன்னு அர்த்தம். மரணத்திற்கு முன்பு இருப்பதை நம்முடைய மரணத்திற்கு பின்பு இருப்பதற்காக சேர்த்து வைப்பது. இந்த வசியத் செய்ய வேண்டும். என்னுடைய சொத்தில் பாருங்க, எவ்வளவு கோடியை விட்டு விட்டு சென்றாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு அது பத்தாதுங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க எவ்வளவு கோடியை சேர்த்து வச்சாலும், ரெண்டே ரெண்டு பையன், ரெண்டு பொம்பளை பிள்ளைன்னு வச்சுக்கிறோமே, 10 நினைக்கிறீங்களா உங்களுக்கு? பொம்பளை பிள்ளைக்கு 58 லட்சம் கிடைக்கும், 68 லட்சம் கிடைக்கும். 68 லட்சம் தான், இன்னும் அந்த 2 கடையும் என் பேர்ல கொடுத்துட்டு அப்படிதான் கேட்பாங்க. எவ்வளவு விட்டு விட்டு சென்றாலும் அது நம்முடைய பிள்ளைகளுக்கு போதாது. எனவே 3ல் 1 நாம் நம்முடைய மரணத்திற்கு பிறகு, முன்பாகவே மரணத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கைக்கு சேர்ப்பித்து வைத்துக் கொள்வதற்கு பெயர் வசியத். இந்த மரண அடையாளங்கள் வந்து விட்டால், முடி வெள்ளையாயிருச்சு அப்படின்னா இந்த வசியத்தை முதல்ல செய்யணும், எழுத்துப்பூர்வமாக செய்ய வேண்டும். என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சொத்தில் 3ல் 1 அல்லது இப்பொழுதே 3ல் 1 நான் எனக்காக வேண்டி, மறுமையின் சேமிப்புக்காக வேண்டி, சதக்கத்தை ஜாரியாவாக ஏதாவது ஒரு தீனுடைய பணிக்கு ஒதுக்க வேண்டும். இது மரணத்தை நெருங்கக்கூடிய ஒரு நபர் தனக்காக செய்ய வேண்டிய முதல் வேலை. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நல்ல மரணத்தை தருவானாக. மரணம் வருவதை முன்பே கண்டறிந்து தௌபா செய்து எல்லா விதமான கடமைகளையும் நிறைவு செய்துவிட்டு செல்லக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் செய்வானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹ்.